thousands and thousands of students and youngsters were shot dead in 1965 agitation. So, Arinyar Anna, when he was the chief minister, passed the resolution unanimously that Tamil and English only, two language. We don't want Hindi. We will never accept Hindi. This is the background. But the Minister of Education, Dharmendra Pradhan, with all arrogance, he said, uncivilized people are Tamil MPs, Tamil people, Tamil Nadu Chief Minister. How dare he says like that? He should tender apology. He says, I have withdrawn, nothing doing. You should tender apology. You have wounded our hearts. You have wounded the hearts of Tamils and Tamil Nadu, entire Tamil Nadu. The entire Tamil Nadu is banning over this SU. So you should tender apology. Otherwise, Mr. Prime Minister, you should throw him out from your cabinet. Oh, Prime Minister, you throw Narendra Pradhan from your cabinet. Dharmendra Pradhan. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும். தமிழ் நமது தாய்மொழி. ஆங்கிலம் நமக்கு விஞ்ஞானத்தோடும் வர்த்தகத்தோடும் உலகத்தோடு தொடர்பு வைத்து நமக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. ஒரு மூன்றாவது மொழியை நாம் கட்டாயமாக கற்க வேண்டும் என்று நமக்கு அவசியம் இல்லை. யாராவது மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அவர்கள் தன்னிச்சையாக கற்கலாம். அரசாங்க பள்ளிகளிலே மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாகவோ, தமிழ்நாடு கல்வி போர்டு நடத்தும் பள்ளிகளில் மூன்றாவது மொழியை கட்டாயமாகவோ கட்டாய பாடமாகவோ அமல்படுத்துவதிலே நமக்கு உடன்பாடே கிடையாது. வடநாட்டிலிருந்து பல பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் வேலைக்காக. ஆனால் வருபவர்கள் யாரும் ஆத்திச்சூடியையோ திருக்குறளையோ படித்து வருவது கிடையாது. நம்மளுடைய இலக்கியமோ இலக்கணத்தையோ படித்து வருவது கிடையாது. அவர்களுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் நம்ம ஊரிலே வந்து வேலை செய்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்கிறோம். காலப்போக்கிலே தேவைக்கேற்றால் போல அவர்கள் மொழியை கற்றுக்கொள்கிறார். அதே போல நமது மாநிலத்திலிருந்து யாராவது வடநாட்டுக்கு சென்றார்கள் என்றால் தேவை ஏற்பட்டால் அவர்கள் அந்த மாநிலத்தின் மொழியை கற்றுக்கொள்வார்கள். இந்தியாவிலே மற்ற பிராந்தியங்களிலே மூன்று மொழி கொள்கை அமல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு இன்னும் அமைச்சர் பதில் சொல்லவில்லை. அங்கு ஆங்கிலமும் தெரியாது, அவர்கள் தாய்மொழியை மட்டும்தான் பேசுகிறார்கள். மூன்றாவது எந்த மொழியை அவர்கள் படிக்கிறார்கள்? அவர்கள் எந்த ஒரு மொழியையும் தென்னக மொழிகள் எதையுமே மூன்றாவது மொழியாக படிக்காத நேரத்தில் நமது மீது ஹிந்தியை திணிப்பதை எந்த காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது என்ன செய்வார்கள் என்றால், ஒரு காலப்போக்கிலே உங்களுக்கு ஆசிரியர்கள் பத்தவில்லை, அதனால் வடநாட்டில் இருந்து நாங்கள் ஆசிரியர்களை அனுப்புகிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் எப்படி இப்போ தபால் நிலையங்களிலும் ரயில்வே நிலையங்களிலும் வடநாட்டவர்கள் வேலை செய்கிறார்களோ, நமது தாய்மொழியை தெரியாதவர்கள் வேலை செய்கிறார்களோ, அதே போல நம்ம பள்ளிக்கூடங்களிலும் தமிழ் தெரியாத வாதியார்கள் வந்து வேலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டால் நமது கலாச்சாரம், நமது சரித்திரம் எல்லாத்தையும் திரித்து விடுவார்கள். அவர்களுடைய அஜெண்டா என்னவென்றால் சரித்திரத்தை திரித்து எழுத வேண்டும். விரைவில் அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கோட்சே நல்லவர், மகாத்மா காந்தி தீயவர் என்று கூட தவறான எண்ணங்களை அவர்கள் கற்பிப்பதற்கு அந்த சூழல் ஏற்படும். அதை என்றும் தடுக்க வேண்டும். தமிழ்நாடு எந்த காலத்திலும் இந்தியை ஏற்றுக்கொள்ளாது, இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. The union government is withholding the money which has to be given to Tamil Nadu, saying that we have to sign the three-language policy and the national education policy. They are ruining the future of the children of Tamil Nadu. They have education is in the concurrent list, and they have no right to withhold the funds which has to come to the children of Tamil Nadu. And moreover, yesterday in a reply to the question raised by a member of Tamilchi Thangapandian, a member of the DMK in Lok Sabha, he responded in a very abusive way, saying that we are dishonest, and he was calling the chief minister as super CM. He said that Tamil Nadu people and our MPs are uncivilized. This is not what we expect a union minister. This is not the language we expect him to be speaking, and this is totally undemocratic. We demand an apology. Thank you. Thank you. The Constitution of India was specifically amended 84th Amendment in 2002 not to have interstate delimitation of constituencies till the first census conducted after the year of 2026. The Delimitation Act 2002 had freezed the total number of constituencies in both Parliament and State Assemblies and to maintain status quo till 2026. This means the boundaries of constituencies
were altered in 2001 to equate population among the parliamentary and assembly seats. The number of Lok Sabha seats that each state has and those of legislative assemblies has remained unaltered since 1971 census and may only be changed after 2026. This was mainly done as states which had implemented family planning widely, like Kerala, Tamil Nadu and Punjab, would stand to lose many parliamentary seats representation, and states with poor family planning programs and higher fertility rates like Uttar Pradesh, like Bihar and Rajasthan would gain many of the seats transferred from better performing states. Sir, I rise to bring to the attention of this House a matter of grave concern that threatens the federal spirit of our democracy, the impending delimitation exercise which disproportionately penalizes the southern India progressive states like Tamil Nadu while rewarding those who have failed to control their population in the last 3 decades. The union government's approach to delimitation is fundamentally unjust and disregards the sustained efforts of Tamil Nadu in population control, economic growth and equitable development. It is in no way acceptable to Tamil Nadu, sir, which has been playing a major role in controlling population and contributing the country's development more and more in the name of constituency realignment. All the political parties in Tamil Nadu is urging the government to adhere to the 1971 census for delimitation is a testament to the status. Thank you. Srimati Dharamshila Gupta demand to introduce metro train services in Darbhanga, Bihar. Sir, the Honorable Minister has given a clear indication about how is this cooperative university is going to perform. Sir, my straight question to you is, if this university is going to come into function, there are n number of colleges and institutions all over India operating under different languages and in different schemes. So if you are going to bring in one particular university and one curriculum, and what is going to be the fate of all the people who have already undergone this education in various institutions, how are they going to be employed? That is my one question. Second, again, there is my big question to you is, what is the language policy you are going to adopt? Whether it is going to be English, Hindi, or English, Hindi, and regional languages. Please answer me, sir. Thank you. माननीय अध्यक्ष महोदय, माननीय सदस्य ने अच्छा सवाल किया है। मैं आपके माध्यम से माननीय सदस्य को बताना चाहता हूँ, इसमें रीजनल लैंग्वेजेस सबके लिए होगी। ये सारी भाषाओं में होगा, और जहाँ तक राज्यों से संबंधित विषय है, रोजगार से संबंधित उन्होंने सवाल किया है। ये सोसाइटीज और ये टैक्स ज़्यादातर राज्यों से संबंधित विषय हैं। किसको रोजगार देना है, किस तरह का रोजगार उनको उपलब्ध कराना है, उनके अपने नियम और आवश्यकता अनुसार वो खुद उसका निर्णय लेने में सक्षम है। தமிழ்நாடு மக்கள் நாகரிகமானவர்கள், உலகில் தலைசிறந்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள். அந்த மக்களை நாகரிகமற்றவர்கள், ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் என்று மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மக்களவையில் நேற்று தமிழர்களை விமர்சித்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாட்டு எம்பிக்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று திருமாவளவன் எம்பி பேசியிருக்கிறார். மக்களவையில் நேற்றைய தினம் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாகரீகமற்றவர்கள் தமிழர்கள் என்று பேசியிருந்தார். அந்த பேச்சுக்கு நேற்றைய தினமே கடும் கண்டனம் வலுத்ததை அடுத்து அவர் நேற்றைய தினம் அந்த பேச்சை திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவர்
அவருடைய அந்த பேச்சை கண்டித்து தற்போது மக்களவையில் எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கையில் பதாகைகளை ஏந்தி தற்போது வைகோ தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி அன்சிவிலைஸ்ட் என்ற வார்த்தையை சொன்னால் அது தமிழர்களையும் குறிப்பிடும் போல நம்ம கருதி நேற்று அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். மும்மொழி கொள்கையை ஏற்காத நாள் நம்மளை இவ்வாறு கூறியது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இருமொழி கொள்கையில் வெற்றிகரமாக செயல்பட்டு கொடுக்கும் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது திணிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு வர வேண்டிய நிதிகள் நிறுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறுவது கண்டிக்கத்தக்கது. இதை கண்டித்து இந்த தமிழக எம்பிகள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மாநிலங்களவை தற்போது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்காததை கண்டித்தும் திமுக எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பிய நிலையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.